கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவரா நீங்கள்? கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் இல்லத்தில் ஒரு மழலை சத்தம் கேட்கவில்லையே என்று மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மற்றவர்களின் கேள்விகளால் உங்கள் இதயம் காயப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. வேதத்தில் நாம் காண்கிறோம், சாராள், ரெபெக்காள், ராகேல் மற்றும் அன்னாள் போன்றவர்கள் பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தார்கள். அவர்கள் அடைந்த வேதனையும் கண்ணீரும் தேவன் அறியாதது அல்ல. ஆனால் ஏற்ற காலத்தில் தேவன் அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அற்புதத்தை செய்தார். அவர் மலடியை வீட்டிலே குடியிருக்க செய்து பிள்ளைகளின் சந்தோஷமுள்ள தாயாக்குகிறார். சங்கீதம் 113:9. மனிதர்களாகிய நாம் காலதாமதத்தைக் கண்டு அஞ்சுகிறோம். ஆனால் தேவன் எதையும் பிழை செய்ய மாட்டார். அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றினாள். அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன் அவளுக்கு சாமுவேலை தந்து ஆசீர்வதித்தார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி 3:1. மருத்துவ அறிக்கைகள் எதுவாக இருந்தாலும், மனிதர்களின் வார்த்தைகள் உங்களை நோகடித்தாலும், இயேசுவால் எல்லாம் கூடும் என்பதை மட்டும் நம்புங்கள். உங்கள் வயிற்றின் கனியை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. கவலைப்படுவதை விட்டுவிட்டு முழு நம்பிக்கையோடு கர்த்தரிடம் வேண்டுங்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முதிர்ந்த வயதில் ஈசாக்கை தந்து அற்புதத்தை செய்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். சீக்கிரமே உங்கள் இல்லத்தில் மழலை சத்தம் ஒலிக்க கர்த்தர் கட்டளையிடுவார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.